இதுல குறுக்கே மறுக்கி இந்த விஜய் வேற ஓடிட்டு இருக்காரு தாவேக்காவை வச்சுக்கிட்டு. தாவேக்கால இருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வந்ததுன்னா மாறதுக்கு ஐயோ அப்பா அழைப்பு என்னையில கூப்பிடவே மாட்டாங்க. 15% வாக்கு இருக்குன்னு பிகேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் அவரு சொல்லுவாரு. அவரு யாருன்னு நினைச்சிட்டீங்க? இந்த ஏடிஎம்கே பிஜேபி இவங்க தாவேக்கா என்ன அவங்க களத்துக்கே வரல. அவங்க ஒரு கட்சியாவே நாங்க இன்ன வரைக்கும் மதிக்கல. அது வேற விஷயம். அதை விட்டுருங்க. இருக்கிறாங்க பசங்க போறாங்க வர்றாங்கன்னா எல்லாரும் ஒரு ரசிகர் அவரை ஒரு ரசிகரா ஒரு பெரிய ஒரு இதா பாத்துட்டாங்க. அந்த பசங்களை அதையிலே மெயின்டைன் பண்றாரு பாருங்க. இறங்கி வேர்வை எதனா வந்துருச்சுன்னா அந்த 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 ஹீரோயிசம் போயிடும். அந்த ஒரு மேரிசம் போயிடும். இறங்கி 4 மக்கள் நீங்க நினைங்க. அந்த பெருமாள் மலையில ஈரோடைய இடைத்தேர்தல் சமயத்திலேயே ஆனா அந்த பெருமாள் மலையில மக்கள் வீடு இல்லாம கரண்ட் இல்லாம இது இல்லாம தவிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களை அரசாங்கம் அடக்குமுறை ஏவி அங்கிருந்து வெளியே போக வைக்குதுன்னு தெரிஞ்சோடனே போறாங்க. எங்க அப்பத்தா வயசு எங்க அம்மத்தா வயசு இருக்கிறவங்க எல்லாம் அவரை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. இந்த இடத்துல விஜய் இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? ஸ்டாலின் இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? தொடாதீங்கன்னு சொல்லி